வணக்கம், நான் உங்க சாய் பாலாஜி, ஃபேஸ் ரீடர். வாருங்கள், வாழ்க்கையை வளப்படுத்துங்கள். சிருஷ்டி ஒளி டிவோஷனல் ஷாப். நம்ம ஷாப் எங்க இருக்குன்னா தாம்பரம் டு செங்கல்பட், மறைமலை நகர் சர்வீஸ் ரோட்ல, மெயின் ரோட்ல இருக்கு. இப்போ நீங்க தாம்பரத்துல இருந்து வரப்போறீங்க அப்படின்னு முடிவு எடுத்தீங்கன்னா கரெக்டா 18 கிலோமீட்டர், செங்கல்பட்டுல இருந்து வரப்போறதா முடிவு எடுத்தீங்கன்னா கரெக்டா 13 கிலோமீட்டர், ரெண்டுத்துக்கு சென்டர்ல தான் இருக்கு. நம்ம ஷாப் வந்து பாத்தீங்கன்னா காலையில 10 மணில இருந்து நைட் 7 மணி வரைக்கும். செவ்வாய்க்கிழமை ஒரே ஒரு நாள் மட்டும் விடுமுறை. வாழ்க்கையில கஷ்டம் என்னும் இருள் விலகி சந்தோஷம் என்னும் ஒளி பிரகாசிக்க சிருஷ்டி ஒளியில ஒரே ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்க. நிச்சயமாக சத்தியமாக இறைவனின் அனுகிரகத்தோடும் எங்கள் குருமார்களின் ஆசையோடும் உங்க வாழ்க்கையில பல மாற்றத்தையும் பல ஏற்றத்தையும் பெற முடியும். எதனாலனா இந்த ஷாப்பை பொறுத்த வரைக்கும் ஆர்டினரி ஷாப் மாதிரி நாங்க வந்து பொருட்களை கொடுக்கறது கிடையாது. எல்லா பொருளையுமே முறையா சித்தர் முறைப்படி அதுக்கு மந்திர உருக்கள் கொடுத்து கிளென்ஸ் பண்ணி அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உரு ஏத்தி தான் நாங்க கொடுக்குறோம். அதனால அவங்கவுங்களுக்கு எந்த பொருள் வந்து வாழ்க்கையை வளப்படுத்தும், எந்த பொருள் வந்து அவங்க வாழ்க்கை மாறும்ன்றது இறைவனோட கையில இருக்கு. ஸோ சிருஷ்டி ஒளின்றது ஒரு ஆன்மீக ஸ்தாபனம், ஒரு பெரிய கடல்னே சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல உங்க வாழ்க்கைக்கான பிரச்சனைக்கான முழுமையான தீர்வு கிடைக்கும். இன்னைக்கு பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா கர்ம வினை நிவர்த்தி. கர்மானா என்ன? அவன் கர்மாப்பா, அவன் கஷ்டப்படுறான், அவனை விட்டு தொலைப்பா, அவனை விட்டுட்டு வேற வேலை பார்ப்பா. அப்படின்னா என்னன்னா முற்பிறவில தெரிஞ்சோ தெரியாமல செய்த பாவம், இப்பிறவில செய்த பாவம். முற்பிறவில நம்ம போன பிறவில நம்ம என்னவா இருந்தோம், ஆணா இருந்தோமா, பெண்ணா இருந்தோமா, விலங்கா இருந்தோமா, எதுவா இருந்தா நமக்கு தெரியாது, அதை விட்டுருங்க, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். ஆனா இந்த பிறவில அதோட தொடர்ச்சி நம்ம அனுபவிக்கிறோம். இந்த பிறவில நம்ம தெரிஞ்சு யாருக்கும் எந்த தவறும் பண்ணல, ஆனா அந்த கர்மா நம்ம அனுபவிக்கிறோம் இல்லையா, அதுல இருந்து விடுபட்டு வெளியே வரதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம முன்னோர்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப செல்வ செழிப்பா வாழ்ந்திருப்பாங்க, நிறைய சங்கதிகளோட வாழ்ந்திருப்பாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா சங்கதி ப்ராப்ளம் இருக்கு, நிறைய கஷ்டங்கள் இருக்கு. ஒரு இண்டிவிஜுவலா வாழ்ந்தா கூட, ஒரு கணவன் மனைவி 2 பேர் தனியா வாழ்ந்தா கூட கஷ்டம்ன்றாங்க. அது அவன் கர்மா அப்படின்றாங்க. அந்த குழந்தை வரலனாலும் கர்மான்றாங்க, வீடு காட்டலனாலும் கர்மா, எல்லாத்துக்குமே கர்மா தான் பேசுது. கர்மா தான் மெயின் ரோல். இப்ப எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் பாருங்க, இதிகாசத்துல ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. முற்பிறவில ராமன் வந்து வாலியை வந்து மறைஞ்சு நின்று அடிக்கிறாரு, அது அவரோட கர்மா. மறைஞ்சு நின்று அடிக்கூடாது, போர் தர்மப்படி நேருக்கு நேர் நின்று அடிக்கணும், அதுதான் நீதி. ஆனா மறைஞ்சு நின்று அடிக்கிறார், அதோட கர்மா. அடுத்த பிறவில அவர் கிருஷ்ண அவதாரம் எடுத்து உலகத்தையே தன்னோட கைக்குள்ள வச்சு கீதா உபச்சாரம்லாம் கொடுக்கும் பொழுது தன்னோட இனமெல்லாம் அழிஞ்சு போய் காட்டுல ஓய்வு எடுக்கும் பொழுது மறைஞ்சு நின்று வாலி வேடனாக மாறி அவரோட காலை அடிச்சு உயிர் போகுது. இதுதான் கர்மா. சோ தசரதன் அப்படின்னும் பொழுது அவருக்கு நிறைய குழந்தைகள் வருது, ஆனா புத்திர சோகத்தினால பாதிக்கப்படுற, அது கர்மா. சோ இந்த கர்மாவை போக்குறதுக்கு நிறைய வழிகள் உண்டு. எப்படி போலான்னா நம்ம தெய்வ வழிபாடோட தான தர்மங்கள் தான் இந்த கர்ம வினைக்கு மெயினான முக்கிய பங்கு வகிக்குது, அந்த கழிக்கிறதுக்கு. இப்போ பானையில தண்ணி வச்சிருப்பாங்க, அந்த காலத்துல திண்ணை இருக்கும், இலை பாடுறதுக்காக திண்ணை கட்டி வெளியில பானையில தண்ணி வச்சிருப்பாங்க. சில இடத்துங்கள்ல நீர் ஆகாரம் சொல்லுவாங்க, நைட்டு வந்து சாப்பாடு வந்து மீந்து போச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சாப்பாடை நல்லா அடிச்சு அதுல மோர் ஊத்தி அதை வந்து நீர் ஆகாரமா வெளியில வச்சுப்பாங்க. அந்த காலத்துல வணிகம் போறவங்க, வெளியில போறவங்க, இந்த இல்லாதப்பட்ட ஏழைகள் அதை வந்து எடுத்து குடிப்பாங்க. அப்போ வயிறு நிறைஞ்சு வாழ்த்துவாங்க. இப்போ தண்ணியை நம்ம காசு கொடுத்து தான் வாங்குறோம். தண்ணி பற்றாக்குறைன்றது ஏற்படுச்சு, ஏன்னா நிலத்தடி நீர் வந்து கம்மியா போயிட்டே இருக்கு. ஸோ அதனால அந்த தண்ணீரை நம்ம முடிஞ்ச அளவுக்கு தானம் கொடுக்கணும். எப்படி தானம் கொடுக்கலாம்னா, இப்ப தண்ணி இல்லாம நிறைய பறவை இனங்கள், நிறைய விஷயங்கள்லாம் இயங்குது இல்லையா, நம்ம வீடுகள்ல மேல தண்ணி வைங்க, அந்த குருவி இனங்கள், அந்த பறவைகள்லாம் வந்து அதை குடிக்கும், அது குளிக்கிறது குடிக்கிறது இந்த மாதிரி ஏறே. ஏன்னா வெயில் காலம், மழை காலம்னா கூட பிரச்சனை இல்லை, அது வெயில் காலத்துல ரொம்ப மோசமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி இடத்துல நீங்க தண்ணி வைங்க. அதே போல இல்லாத இடத்துல நம்ம வீட்டுக்கு வெளியில நம்மளால முடிஞ்ச ஒரு பானையில தண்ணி வைங்க, அந்த சுல்னஸா இருக்கும், டெய்லி மாத்துங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அதுக்கு அடுத்தது வயசானவங்க, நடக்க முடியாதவங்க இருக்கிறவங்களுக்கு வாக்கிங் ஸ்டிக், ஊன்றுகோல் சொல்லுவாங்க, அதாவது 2 காலில் நடக்க முடியாததுக்கு 3வது கால் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஊன்றுகோலை வந்து தானமா கொடுக்கலாம். வெயில்ல வந்து நடக்க முடியாம கஷ்டப்படுறவங்களுக்கு கொடை தானமா கொடுக்கலாம். காலில் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லிப்பர் அறுந்து போய் ஸ்லிப்பரே இல்லாம நடக்கிறவங்களுக்கு ஸ்லிப்பர் தானம் கொடுக்கலாம். அதே போல வந்து பாத்தீங்கன்னா மானத்தை மறைக்கக்கூடிய ஆடை தானம் கொடுக்கலாம். அதே போல வந்து பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல தெருக்கள் ஓரங்கள்ல சில பேர் படுத்திருப்பாங்க, அவங்களுக்கு கொசு எல்லாம் கடிக்கும் இல்லையா. சோ அந்த கொசு கடிக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கொசு வலைன்னு சொல்லுவாங்க, அந்த கொசு வலை அந்த குழந்தைகளுக்கு, அது நான் வந்து பெரியவங்களுக்கு சொல்ல, அந்த பச்சிளம் குழந்தைகளுக்கு அந்த கொசு வலை தானம் வாங்கி கொடுக்கலாம். ஏன்னா அந்த குழந்தை உள்ள படுக்கும்போது அந்த குழந்தை நிம்மதியா தூங்குது இல்லையா, அந்த தூக்கத்தை நீங்க நிம்மதியா தரீங்க இல்லையா,
அது கூட உங்களுக்கு புண்ணிய சக்தியா வந்து சேரும். அதே போல இப்ப நம்ம எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏசி போட்டுக்கிறோம், ஃபேன் போட்டுக்கிறோம், கரண்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த விசிறத்து கூட விசிறி இருக்காது, அதாவது பண ஓலையில வந்து விசிறி இருக்கும். அந்த சின்ன தொகை தான் நான் சொல்றது, வந்து பெரிய விஷயமா செஞ்சு நீங்க கடனாளி ஆக வேண்டாம். சிறு சிறு விஷயங்களை வந்து நீங்க தானம் கொடுக்கறது மூலியமா உங்க கர்ம வினைகள் வந்து விலகும். அந்த விசிறி தானம் பண்ணி அந்த விசிறும் பொழுது அந்த காத்து வருது இல்லையா, அது பண்ணலாம். அதே போல படிக்கவே முடியாத ஏழை குழந்தை, இப்போ வந்து நம்ம குழந்தை நம்ம படிக்க வைக்கிறோம், அது கடமை, அது பண்ணியே ஆகணும். பெரிய பெரிய ஸ்கூல்ல நம்ம சேர்த்து வைக்கிறோம். ஒரு படிக்க முடியாத ஒரு ஏழை குழந்தைக்கு ஒரு புஸ்தகம் வாங்கித்தாங்க, ஒரு பென்சில் வாங்கி தராங்க, ஒரு ரப்பர் வாங்கி தராங்க, ஒரு பேனா வாங்கி தராங்க இல்லையா, அந்த ஸ்கூல் ஃபீஸாவது கட்டுங்க. ஏதாவது ஒண்ணு பண்ணீங்கன்னா அந்த குடும்பத்துக்காக நீங்க ஏத்து வச்ச ஒரு சின்ன விளக்கா இருக்கும். இந்த தானங்களை நீங்க பண்ணும் பொழுது உங்க கர்ம வினை போகும். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள், லாஸ்ட் ஃபைனலா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லி முடிச்சுறேன். கர்ம வினைக்கு ஒரு எக்ஸாம்பிள். கர்ணன் வந்து பூலோகத்துல பண்ணாத தான தர்மமே கிடையாதுங்க. அவர் மேலோகம் போகும்பொழுது, அதுவும் குறிப்பா அவர் வந்து பாத்தீங்கன்னா சொர்க்கத்துக்கு போகும்பொழுது ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் அவருக்கு பசி எடுக்குது. அந்த பசி உணவு வருது, உணர்வு. அப்போ அவர் அங்க கேட்கிறாரு, இங்க எங்க பசிக்கும், எங்க சாப்பிட்றது, எங்க தண்ணி குடிக்கிறதுன்னு கேட்கிறாரு. அங்க இருக்கிற யாருக்குமே அது தெரியாது. ஏன்னா அந்த உணர்வற்ற வாழ்க்கையை தான் அந்த சொர்க்கத்துல வாழ்றாங்க. அப்போ அங்க இருக்கக்கூடிய தேவகுரு கிட்ட கேட்கும் பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஆள்காட்டி விரல மட்டும் நீ சப்பினா அவனுக்கு அது தீர்வு கிடைச்சிடும்ன்றாரு. அப்போ அவருக்கு ஒரு பண்ணி பார்க்குறாரு, அவருக்கு தீர்வு கிடைச்சிருது. அவர் குழம்புறாரு, நம்ம தண்ணி குடிக்கல, சாப்பிடல, ஆனா இந்த ஆள்காட்டி விரலை வந்து நம்ம சப்பி பார்க்கும் பொழுது நமக்கு அந்த சாப்பிட்ட ஃபீலிங் வந்துருச்சு அப்படின்ட்டு. அப்போ அவர்கிட்ட வினவி கேட்கும் பொழுது அவர் சொல்றாரு, பூலோகத்துல நீ எல்லா தானமும் பண்ண கர்ணா, ஆனா அன்னதானம் மட்டும் பண்ணல. ஒரு வயசான ஒருத்தர் வந்து உங்ககிட்ட சாப்பாடு கேட்டாரு, அப்ப நீ அதோ பாருங்க அங்க ஒரு மடம் இருக்கு, அங்க சோறு போடுறாங்கன்னு நீங்க சொன்ன, அங்க தண்ணியும் கிடைக்குன்னு சொன்ன, அந்த புண்ணிய சக்தி உன்னோட விரல்ல ஒட்டி இருந்தது, அதை தான் நான் பண்ண சொன்னேன்ப்பா அப்படின்னாரு. ஸோ அதை பண்ணதுக்கே அவருக்கு பாருங்க, கை காட்டினதுக்கே அந்த இதுனா அந்த கர்ம வினையின் காரணமாக அந்த புண்ணிய சக்தி இங்க இருக்கு. ஸோ மறுபடியும் அவர் என்ன பண்ணாரா, பூலோகத்துல ஒரு 15 நாள் பிறந்து அதுக்கப்புறம் தான தர்மங்கள், அதாவது அன்னதானம் மட்டுமே பண்ணி அதில் சாப்பிட்டுட்டு மறுபடியும் மேலோகம் போனதா ஒரு ஐதீகம் உண்டு. அதனால வாழ்ற காலம் எவ்வளவு நாள்னு தெரியாது. கர்ம வினையின் காரணமா பிறப்பு எடுத்துக்கிட்டே இருக்கும். 1 லட்சம் பிறவி எடுத்தாலும் மனுஷ பிறவி எடுக்கிறோம், மறுபடியும் பிறக்கிறோம் பிறந்துகிட்டே இருக்கிறோம். ஸோ பிறவா வாழ்வு இருக்கும் பொழுது நல்ல வாழ்க்கை யாரெல்லாம் வாழணும்னு நினைக்கிறீங்களோ இருக்கும் பொழுது 4 பேர், அதாவது நீங்க எது பண்ணாலும் குறை சொல்லக்கூடிய உலகம் இது. விளம்பரம் தேட வேண்டாம். ஸோ நாங்க பண்றதை வந்து நீங்க இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. சில பேர் அறக்கட்டளை வச்சிருக்காங்க, அவங்க எல்லாம் பண்றாங்க. நம்மளால முடிஞ்சது, நம்மளால என்ன முடியும், ஒரு தண்ணி வாங்கி தர்றது, ஒரு வாட்டர் பாட்டில் குடிக்கிற தண்ணி வாங்கி தர்றது, ஒரு புஸ்தகம் வாங்கி தர்றது, செருப்பு வாங்கி தர்றது, கொடை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு தான தர்மங்களை நீங்க பண்ணும் பொழுது உங்க கர்ம வினைகள் படிப்படியாக குறைஞ்சு நீங்களும் உங்க சங்கதிகளும் நல்ல வளமாகவும் நலமாகவும் வாழலாம். இந்த விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணி உங்க வாழ்க்கையில பல மாற்றத்தையும் ஏற்றத்தையும் பெறுங்க. நன்றி, வணக்கம்.